நூருல் அமீன் தற்போது பந்தல் அமைப்பாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இதனால எந்த அளவுக்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். இரண்டு தினங்களுக்கு முன்பு அவருக்கு வந்த நோட்டீஸில் சென்னையில் ராம் டிரேடர்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் நடத்தி வருவதாகவும் அதில் 5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலவில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் என்ன செய்வது தெரியாமல் திகைத்து போன ராமமூர்த்தி சம்பவம் குறித்து நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அப்போது புகாரை பெற காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க கூறி அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த 3-4 ஆண்டுகளாக ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் பல ஏழை எளிய மக்களுக்கு பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏற்பு நோட்டீஸ் வந்துள்ளதாகவும் அவர்கள் காவல்துறை மற்றும் ஜிஎஸ்டி அலுவலக அதிகாரிகளை சந்தித்து புகார் கொடுத்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இதற்கான உண்மை. ஆகையால் ஆவண மோசடிகளில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.